6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மழையுடனான காலநிலையால் 33,000 பேர் பாதிப்பு. 9 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதிமொழி. பொருளாதாரத்துக்கான 2 முக்கிய சட்டமூலங்கள் நாளை பாராளுமன்றத்தில் முன்வைப்பு. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தேசிய டெங்கு விழிப்புணர்வு வாரம் ஆரம்பம். ஈரான் ஜனாதிபதியின் மறைவையொட்டி இலங்கையில் இன்று துக்க தினம் பிரகடனம். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஜனாசா நல்லடக்கம் இன்று. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடருக்கான வீரர்களை தெரிவு செய்யும் மேலம் இன்று கொழும்பில். அவை தலைப்புச் செய்திகள். நிலவும் கடும் மழை காரணமாக 8,974 குடும்பங்களைச் சேர்ந்த 33,493 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கிறது. ரத்தினபுரி, கேகாலை, அனுராதபுரம், கண்டி, காலி, களுத்துறை, யாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் கம்பா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை பாதிக்கப்பட்டுள்ளனர். புலத்சிங்கள, மதுராவல, பாலிந்தனுவர ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறிய ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் அவ்வழியாக பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திணைக்களம் அறிவுறுத்தல்களை விடுத்து வருகிறது. அத்தனகல்லு ஓய அமைந்துள்ள பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதனால் திவுலப்பிட்டிய, மீரிகம, அத்தனகல்ல, மகார, மின்வாங்கொட, ஜாயல, கட்டான மற்றும் பத்தலை பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் மக்களுக்கு தொடர்ந்தும் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்பு இன்று நண்பகல் 12 மணி வரை செல்லுபடியாகும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க மற்றும் களுத்துறை மாவட்டத்தின் மத்துகம பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் அல்துமுல்ல, அப்புத்தலை, பதுளை, ஹாலியல மற்றும் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, காலி மாவட்டத்தின் நாகுட மற்றும் அல்பிட்டிய, கம்பா மாவட்டத்தின் அத்தனகல்ல, களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த, தொடங்கொட, இங்கிரிய, புலத்சிங்கல, வலல்லாவிட்ட மற்றும் பாலிந்தனுவர, கண்டி மாவட்டத்தின் யட்டினுவர, இஹல கோர்லே, அங்கவட்ட கோர்லே, பஸ்பாகே கோர்லே, உடபலாத்த, உடுதும்புர மற்றும் உடுநுவர, கேகாலை மாவட்டத்தின் திரணியகல, கேகாலை, யட்டியாந்தொட்ட, புலத்கோபிட்டிய, மாவனல்ல, கலிகமுவ, தெய்யோவிட்ட, ருவான்வெல்ல மற்றும் பரக்காப்போல, குருநாகல் மாவட்டத்தின் அலவ, நாரம்மல மற்றும் பொல்கஹாவெல, ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குட, ரத்தினபுரி, கிரியல்ல, அலப்பாத்த, அஹேலியகொட, குருவிட்ட, இம்புல்பே, அயகம மற்றும் கலவான ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக வடமேல் மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். வடமேல் மாகாண ஆளுநர் ஆபீஸ் நசீர் அகமது இது தொடர்பான பணிப்புரையினை விடுத்தார். மழை காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் அனர்த்த நிலைகளை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையிலேயே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் ஆளுநர் அதிகாரிகளை பணித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்தோனேஷிய ஜனாதிபதி யோகோ விடோடோவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உறவை தொடர்ந்தும் பலப்படுத்துவதற்கு இரு நாட்டு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. இலங்கையின் பொருளாதாரத்தை வலுவூட்டுவதற்கு அவசியமான 2 சட்ட மூலங்கள் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்தார். பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் மற்றும் அரச நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் என்பனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய இந்த சட்ட மூலங்களை சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நிலை பேணப்படல் வேண்டும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தினார். புத்தலட்சுமி வெசாக் உற்சவத்தை முன்னிட்டு அரசு சேவையாளர்களுக்கு அசிதிசி சதாம்சர
எனும் தலைப்பிலான நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் 1:30 அளவில் இது இடம்பெறும். சங்கைக்குரிய பொத்துஹர மஹிந்த ஸ்ரீ தேரர் போதனை நிகழ்த்த உள்ளார். அமைச்சர் கலாநிதி மந்துல குணவர்தன் உட்பட முக்கியஸ்தர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். குடும்ப சுகாதார சேவை பயிற்சியாளர்களாக 1000 பேர் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதம் இன்று வழங்கப்படும். இந்த நிகழ்வு அலரி மாளிகையில் நடைபெறும். அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். 2015 முதல் 2017 ஆண்டு வரை உயர்தரத்தில் ஏதேனும் ஒரு பிரிவில் ஒரே தடவையில் 3 பாடங்களில் சித்தி அடைந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அதில் தகுதி பெற்ற 2836 பேர் பயிற்சிக்காக சுகாதார அமைச்சினால் தெரிவு செய்யப்பட்டனர். அதில் முதலாவது குழுவினர் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். இன்றைய தினம் 2ஆம் குழுவினருக்கு நியமனம் வழங்கப்பட உள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவை அடுத்து இலங்கை அரசாங்கம் இன்று தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. இதன்படி இன்று அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரட்டன் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மழையுடன் கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்போது கல்வி அமைச்சின் ஊடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் ஆலோசனை வழங்கினார். அரசு நிறுவனங்கள், மத ஸ்தலங்கள், புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் போன்றவற்றில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் பணிப்புரை வழங்கினார். உலகச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஜனாசா நல்லடக்கம் இன்று தப்ரீஸ் நகரில் நடைபெற உள்ளது. ஈரான் ஜனாதிபதி மற்றும் அவருடன் மரணித்தவர்களுக்காக 5 நாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்று ஈரான் ஆன்மீக தலைவர் அயத்தொல்லா அல் கொமேனி அறிவித்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தான், லெபனான், சிரியா போன்ற நாடுகளிலும் 3 தினங்களுக்கு துக்க தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் கிழக்கு அசர்பைஜானுக்கு அருகில் உள்ள ஜோல்ஃபா பகுதியில் விபத்துக்குள்ளானது. இந்த அனர்த்தம் காரணமாக அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மேற்கொண்ட விசாரணைகளுக்கு சீரற்ற காலநிலை காரணமாக விபத்து ஏற்பட்டதாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு சீனா, ரஷ்யா, துருக்கி, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்தவுடன் நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடருக்கான வீரர்களை தெரிவு செய்யும் ஏலம் கொழும்பில் இன்று நடைபெறும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்கள் 420 பேர் ஏல பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஏலத்துக்காக 154 இலங்கை வீரர்களுடன் 266 வெளிநாட்டு வீரர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஏலம் 18 கட்டங்களின் கீழ் நடைபெறும் என்று இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேவேளை 17வது IPL சுற்றுத் தொடரின் முதலாவது குவாலிஃபயர் போட்டி இன்று நடைபெறும். இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி அகமதாபாத்தில் இரவு 7:30க்கு ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். டாலரின் பெறுமதி உயர்வடைந்து செல்வதை தடுப்பதற்காக போதுமான அளவு டாலர் கையிருப்பு மத்திய வங்கியிடம் இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபிட்டிய தெரிவித்தார். டாலர் மற்றும் ரூபாயின் பெறுமதி கோரிக்கை மற்றும் விநியோகம் ஆகியவற்றினாலேயே தீர்மானிக்கப்படுகிறது. நாட்டில் செயல்படும் வெளிநாட்டு வங்கிகள் சில நிதிச்சந்தை
மற்றும் மத்திய வங்கியின் கட்டமைப்பில் டாலரை கொள்வனவு செய்வதற்காக டாலரின் பெறுமதியை உயர்மட்டத்திலேயே பேணுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்திரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். நாட்டில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 50 ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சந்தை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியா, சீனாவில் இருந்து மீண்டும் பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதன் காரணமாக பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 50 ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். காலநிலை அறிக்கை. பருவப்பேச்சு காலநிலை நிலவுவதனால் மழையும் காற்றும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், சபரகமோ, மத்திய, வடமேல், தென், வடமத்திய மாகாணங்களில் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல், சபரகமோ, வடமேல் மாகாணங்களினதும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். நாடளாவிய ரீதியில் காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழையுடனான காலநிலையினால் 33,000 பேர் பாதிப்பு. 9 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதிமொழி. பொருளாதாரத்துக்கான 2 முக்கிய சட்டமூலங்கள் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தேசிய டெங்கு விழிப்புணர்வு வாரம் ஆரம்பம். ஈரான் ஜனாதிபதியின் மறைவையொட்டி இலங்கையில் இன்று துக்க தினம் பிரகடனம். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஜனாசா நல்லடக்கம் இன்று. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடருக்கான வீரர்களை தெரிவு செய்யும் ஏலம் இன்று கொழும்பில். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.